இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? யாரையேனும் நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் ஜஸ்ட் இக்னோர், நிராகரியுங்கள் அவர்களை. அவர்களை நிராகரிப்பதுதான் மிகப்பெரிய ஒரு தண்டனையாக இருக்க முடியுமே தவிர பகை வளர்ப்பது ஒன்று மிகப்பெரிய உறவு கிடையாதுங்க. இது எனக்கு படித்தால் தெரிகிறது. நேத்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ், சாராயம் குடிக்கிறான்ல கள்ளுக்கடையில் உட்காந்துக்கிட்டு, இப்பெல்லாம் எங்க இருக்கு கள்ளுக்கடை? டாஸ்மாக் கடையில் உட்காந்துக்கிட்டு சாராயம் குடிக்கிறீங்கல்ல, சி குடிக்கிறாங்கல்ல. அப்படி குடிக்கும் போது நிறைய பேர் உண்மையை பேசுறானா, ஆனா நீதிமன்றத்தில் பைபிளை வச்சுக்கிட்டு, குரானை வச்சுக்கிட்டு, பகவத்கீதை வச்சுக்கிட்டு போய் பேசுறாங்க. சாராயத்தை வச்சுக்கிட்டு உண்மை பேசுறான். பயங்கர சிந்தனையா இருந்ததுங்க இது எனக்கு. யோசிச்சு பாருங்களேன். குணம் என்பது என்ன தெரியுமா? படிச்சா தெரியுதுங்க நமக்கு இதெல்லாம் என்னன்னு. குணம் என்பது என்ன தெரியுமா? இப்ப நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பேசுறேன், நீங்க மாறிட்டீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னால இருந்தீங்கல்ல அது இல்ல, நீங்க மாறிட்டு இருக்கிறீங்கல்ல அதான் நீங்க. குணம் என்பது மாறாது, மாறினால் அதுதான் உங்கள் குணம். இது எனக்கு தெரிகிறது, படித்தால் தெரிகிறது. படித்தால் மனம் சுத்தமாகிறது. அந்த ருசி என் மனதை சுத்தப்படுத்துகிறது. இந்த உலகத்திலேயே கடத்த முடியாதது இரண்டு, ஒன்று வலி, மற்றொன்று ருசி. நான் கடத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். என்ன கர்வம் எனக்கு! என் தமிழ் எனக்கு தந்த கர்வத்தின் காரணமாக என் ருசியை நான் கடத்துகிறேன். நான் ஒரு கவிதையை கேட்டேன். எப்பவுமே ஏதாவது ஒரு நூலை வாசித்தால் என்ன செய்வேன்னா, பல நேரங்கள்ல என்னால ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்குள்ள அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோம், தியானம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும், இன்னும் செய்ய முடியாது. அப்படியே நின்றுட்டு இருப்பேன். அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த கவிதைகள் இருக்கு இல்லையா, அந்த சொற்கள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே மற்றவர்களுக்கு கடத்துகின்ற பொழுது ஒரு பேரின்பம் வருகிறது. ஏன் தெரியுமா? இன்னொரு மொழியில் இருக்கக்கூடிய சிந்தனையை வேறு மொழியில் உள்வாங்கி அதே பேரின்பத்தை முன்னால் இருக்கின்றவர்களுக்கு தருகின்ற சூட்சுமம் இருக்குல்ல, அது சாதாரணமானது இல்லை, அது ரொம்ப பலமானது. ஒருத்தர் ரொம்ப நொந்து போயிருக்கிறான். அப்படி நிறைய பேர் இந்த மீட்டிங்ல இருப்பீங்க. ரொம்ப நொந்து, அன்பு செய்ய ஒரு உயிர் இல்லை, ஒரு உயிர் அன்பு செலுத்துவதற்கு ஒரு உயிர். எவ்வளவு பெரிய பேரு தெரியுமா அது? அன்பை தரும் ஒரு உயிர். ஒருத்தன் இப்படி உருது கவிதை பாருங்க, இப்படி விரியுது. தகித்து இருக்கிறேன், தகித்து இருக்கிறேன், கடல் இருந்தாலும் விழுங்கி விடுவேன், என் கண்ணிற்கு ஒன்றும் தெரியவில்லை, காணல் நீராவது வராதா? அன்பு செய்ய யாரும் இல்லை பெண்ணே, வாயேன் ஒரு துரோகமாவது செய்துவிட்டு போ. துரோகமாவது செய்துவிட்டு போவதற்கு கேட்கிறான். தனிமை எவ்வளவு கொடுமையானது! ஒரு துரோகம் செய்கின்ற ஒரு உயிரையாவது வைத்திருப்பார்கள், அதுலயாவது பிஸியா இருப்பாங்கல்ல. அந்த விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு பெண் குத்திக்கிட்டு இருப்பாங்க, அதுலயாவது அவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்குல்ல. இப்படி சொல்கிறது அந்த கவிதை. ஒரு 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 அனுபவம் எனக்கு நேர்ந்தது, நான் அதை உங்களிடத்தில் கடத்துகிறேன். ஒரு அனுபவம். ஒரு பிளாட்ஃபார்ம்ல நான் ஏதோ ஒரு ட்ரெயின்காகவே ஏதோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஒரு எழுத்தாளரை சந்தித்தேன். அந்த எழுத்தாளர் உணர்ச்சி வசப்படக்கூடியவர். எப்பொழுதுமே எழுத்தாளர்கள் அப்படித்தானே. அப்படி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இல்லை என்றால் அவர்கள் எழுத்தாளர்கள் இல்லை, வியாபாரிகள். எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள்னால உணர்ச்சி வசப்படுவார். அவர் உண்மையான எழுத்தாளர். என்கிட்ட சொன்னார், பர்வீன் ஒரு கவிதையை வாசித்தேன், எனக்கு எப்படி எழுதுறான் பாரு, ஒரு கவிஞன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் பேசிக்கிட்டே இருந்தார். கவிதையை சொல்லுன்னு, கவிதையை சொல்லு, உன் உணர்வை நான் பெற வேண்டும் என்றால் இந்த சொற்கள் போதாது, கவிதை சொல், அதில் நான் உணர்வடைகிறேன். சொல்லிட்டே இருந்தாருங்க. சொன்னவர் பாதி முடிக்கலைங்க, அவரால் முடிக்க முடியல. மறுபடியும் அப்புறம் போறாரு, மறுபடியும் வந்து நிக்கிறார். ஒரு பர்ஃபார்மன்ஸே நடந்தது அந்த பிளாட்ஃபார்ம்ல. போறாரு, மறுபடியும் வந்து நிக்கிறார். பின்னுக்கு போறார், முன்னுக்கு வரார், பின்னுக்கு போறார், முன்னுக்கு வரார். இந்த கவிதையை சொல்றதுக்கு நான் அதை உள்வாங்கிட்டேன். பேரன்பிலே நிற்கிறேன். என்னிடத்துல எல்லாரும் கேட்பாங்க,
நீங்க ஏன் மேடையில் பேசும்போது பயப்படுறது இல்ல? உங்களுக்கு பயமே இல்லையா? இல்லை. ஏன் உங்களுக்கு பயம் இல்லைன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? அந்த ரகசியத்தை, எந்த மேடையிலும் சொல்லாத ரகசியத்தை சொல்லவா? நான் மேடையில் பேசுகின்ற பொழுது ஏன் பயப்படுவதில்லை தெரியுமா? அதற்கு எந்த கலப்படமும் இல்லாத என் குழந்தமைதான் காரணம். உங்கள் மீது நான் கொண்ட பேரன்புதான் காரணம். குழந்தைகள் பயப்படுவதே இல்லை. ஒரு நிலையில் நிற்பார்கள், அவர்கள் சில கொஸ்டினை கேட்பாங்க பாருங்க, ஆடி போயிருவீங்க. அது ரொம்ப நேர்மை இருக்கும். சாதாரணமாக தான் கேட்பாங்க, பயங்கர நேர்மை இருக்கும். அந்த நேர்மையில் தான் நான் ஒவ்வொரு சொல்லையும் அணுகுகிறேன். புத்தகங்களை ரொம்ப ஜாக்கிரதையா கையாளுங்க. ரொம்ப ஃபேமஸான புக்குங்கிறதுனால போய் வாங்குறீங்க. இது விற்பனையாளர்களுக்கு நான் சொல்லுவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலை கிடையாது. அடுத்த முறை அழைப்பார்களோ என்கின்ற கவலையும் கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையா புக் வாங்குங்க. ஏன் தெரியுமா? யாரோ ஒருவருடைய அனுபவத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய ஒன்றை கொண்டு போய் நீங்கள் போய் செலுத்த வேண்டியதில்லை. வாசித்து வாசித்து அறிந்து கொண்டே வந்து அதிலிருந்து அனுபவங்கள் முகிழ்கின்ற பொழுது, அந்த நூல்களை போய் போய் தேடி தேடி வாங்குகின்ற பொழுதுதான் உண்மையான ஞானம், உண்மையான அறிவு நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா பல புத்தகத்தை வாங்கி வச்சிருப்பீங்க, படிக்க மாட்டீங்க, படிக்க முடியாது. புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது ஜாக்கிரதையா இருக்கணும். சில புத்தகங்கள் பேசும் நம்ம கிட்ட, சில புத்தகங்கள் நூல்கள் வீடுகள் போலங்க. சிலது உள்ள கூப்பிடும், சில காரியங்கள் அடிச்சுட்டே இருங்க, திறக்கவே திறக்க. சிலது பூட்டு போட்டிருக்கோம், சாவியும் இருக்கும், திறந்தா பூட்டு திறக்க. சிலது உள்ள கூப்பிடும், கூப்பிடுற மாதிரி இருக்கும், நான் கொக்கி போட்டீங்கன்னா அப்படின்னு கேட்டு துரத்தி விட்டுரும். புக்ஸ் அப்படிதான். சிலது அழைத்து உட்கார வைத்து தேநீர் கொடுக்கும், சிலது சாப்பாடு போடும், சிலது ரொம்ப நேரம் நம்ம கிட்ட இன்பமா பேசிட்டு இருக்கோம், மற்றவர்களையும் உள்ளே அழைத்து கொண்டு வந்து அந்த இன்பத்தை பெறுவதற்கு வழி செய்யும். சில வீடுகள் போலத்தான் நூல்கள், கதவடைக்கின்ற நூல்கள் உண்டு. நான் வெறியா இருக்கேங்க இந்த கதவடைக்கிற நூல்களோட. புக்கை எடுத்து வாசிக்கும் போது சில புக்கு நம்ம கிட்ட பேசும். படிச்சிருவியா? நிறைய பேர் என்ன தெரியும் பண்றோம், மூடி வச்சிடறதுனாலதான் முழுமையா நூலை படிக்க முடியறது இல்லை. முழுமையா படிக்கணும்னா அந்த புக்கு கிட்ட நாம பேசுறேன், படிக்கிறது தானே வாங்கணும், படிப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். புத்தகத்தை நாம் ஜெயிக்கிறோம், இல்லை என்றால் புத்தகம் நம்மை ஜெயிக்கிறது. புத்தகத்தை ஜெயிக்க விடாதீர்கள், படிச்சு கடந்துருங்க. இன்னும் ஒன்று நான் போன வருஷமும் சொன்னதுதான், நினைவூட்டலுக்கு சொல்லுகிறேன். எந்த புத்தகத்தையும் நாம் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. நாம் வாங்குவதெல்லாம் அச்சுக்கூலியும் பேப்பர் கூலியும் தானே தவிர எந்த நூலையும் எந்த கொம்பனாலும் காசு கொடுத்து வாங்கிவிடவே முடியாது. சிந்தனைகளை எப்படி வாங்குவீர்கள்? சிந்தனைக்கு பணம் உண்டா? இல்லை. நான் ஒரு இங்கதான் அந்த புத்தகத்தை வாங்கினேன், பிரித்து பார்த்தேன். ஒரு கதை நன்றாக இருந்தது, பயன்படும் என்று வாங்கி கொண்டேன். அந்த ஒரு கதை தான் நன்றாக இருந்தது. ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் நான் அந்த புத்தகத்தை அவசர அவசரமாக படித்து விட்டு வந்து பேசினேன் அந்த புத்தகத்தை பற்றி. இப்பொழுதெல்லாம் பர்வீன் சுல்தானாவை புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூப்பிடுகின்றவர்கள் ஜாகிரதையாக கூப்பிடுங்கள். அவள் வாழ்க்கையில் நலனில் அக்கறை கொண்டவர்கள் தயவு செய்து கூப்பிடுங்கள். படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னதனாலே நம்பி நிறைய பேர் வாங்கிடுறான். ஒருத்தர் போன் பண்றாரு எனக்கு, மேடம் உங்க பேச்சு நல்லா இருந்துச்சுன்னு புக்கு வாங்கினேன், அது சுமாரா தான் இருக்கு, மரியாதையா 75 ரூபா கொடுத்துட்டு போங்க. என் அனுபவத்திற்குள் நின்று கொண்டு நீங்கள் அதை பார்க்காதீர்கள். உங்கள் அனுபவத்திற்குள் போக முடியுமா? அப்பொழுதுதான் உங்களால் அதை நீந்த முடியும். ருசி என்பது அதுதான். நீங்கள் ருசித்து பாருங்கள். நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன், அந்த கருத்து எனக்கு பிடித்தது. பிடித்த கருத்துக்கள் எனக்குள் பல்வேறு விதமான கிளைகளை பரப்புகின்றன என்று நான் சொல்லுகிறேன். ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா, இந்த பிரச்சனையினுடைய உச்சத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய குருவை போய் சந்திக்க போயிருக்கார். குருவை சந்திக்க போகின்ற பொழுது குரு சொன்னாராம், ஒரே வார்த்தை, ஆங்கிலத்தில் இருந்தது அந்த கதை, ஒரே வார்த்தையில், அவர் பேர் ஜோன்ஸ், டியர் ஜோன்ஸ், வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். புரிஞ்சிருச்சா? வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். உன்னுடைய அடுத்த அடியை கவனமாக நிதானி அப்படின்னு சொன்னாரு. இவனுக்கு போதல, அந்த சொல் போதல, வெளியில வந்துட்டான். குரு கேட்டார், உன்னுடைய பிரச்சனைக்கு இந்த சொல் போதவில்லையா? போதல, வெளியில வந்துட்டான். குரு ஒரு விளக்கம் தந்தார், புரிஞ்சிருச்சு.
சொல் புரியாது. சொல்லுக்கு விளக்கம் இருந்தால் சொல் புரிகிறது. குரு சொன்னார், ராத்திரி 7 மணி ஆயிடுச்சு, எப்படி போவ? கார் வச்சிருக்கேன், போயிருவேன். இருட்டாயிடுச்சே, லைட் எரியும், என் கார்ல போயிருவேன். எவ்வளவு தூரம் இருக்கும் உன் வீடு? இங்கிருந்து 70 கிலோமீட்டர். அப்படியா? உன் லைட் எவ்வளவு தூரம் காட்டும்? 2 அடி தான் காட்டும். 2 அடி காட்டுற வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு 70 கிலோமீட்டர் போக முடியும்னா அடுத்த அடியை நிதானிப்பதன் மூலமாக உன் இலக்கை அடைய முடியாதா என்று கேட்டாராம் குரு. என் சிந்தனை தூண்டப்படுகிறது. சிந்தனை தூண்டப்படுகின்ற பொழுது நான் ருசி அறிகிறேன். ருசியினுடைய உச்சத்தில் நின்று கொண்டு நான் அதை சிலாகிக்கின்ற பொழுது என் வாழ்க்கையில் தவறு நேரிடாமல் நான் பாதுகாக்கிறேன். என்னை நானே பாதுகாத்துக் கொள்கிறேன். இங்க பேச்சாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, இங்க நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமா சினிமா நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, பர்ஃபார்மர்ஸ் இருக்காங்கல்ல. பர்ஃபார்மர்ஸ்க்கு சார்பா ஒரு ஒரு விஷயத்தை சிந்தனை உங்களுக்கு தூண்டிட்டு போயிடுறேன். அது நெருப்பு இருந்தால் பற்றி கொள்ளும். நான் எப்பவுமே என்ன சொல்றேன் தெரியுமா? வழக்கம். இதை சொல்வதற்கான துணிச்சல் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களில் யாருக்கு இருக்கிறது என்று தெரியாது. இருந்தவர்கள் பாக்கியசாலி. நான் இந்த உலகத்தில் நிறைய நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நிறைய பேசுறேன். நான் என்னை நிறைய பேர் அழைக்கிறார்கள். காரணம் 2 தான். அந்த ரகசியத்தை சொல்லிடுறேன். 2 காரணம் தான். ஒன்று பலம், இன்னொன்று பலவீனம். எது பலம் தெரியுமா? நான் பேசினால் இத்தனை மக்களையும் உற்சாகப்படுத்த முடியும். அது என் பலம். என்னை போன்றவர்கள் பேசினால் தான் நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள். அது உங்கள் பலவீனம். பலவீனமானவர்கள் இருக்கின்ற வரைக்கும் நாங்கள் மேடை ஏறிக்கொண்டுதான் இருப்போம். புரியுதா? சினிமாவை நம்பாதீங்க. இது ஒரு சிந்தனை. சினிமாவை கேளிக்கையா பாருங்க. அதுல வரத நம்பாதீங்க. உண்மையிலேயே அவர்கள் வாழ்க்கையில் ஏதேனும் சிறந்ததாக செய்திருந்தால் அதை பாருங்கள், அது தப்பில்லை. ஆனால் நிழலை பார்த்து நாம் முடிவு செய்கிறோமே, சிந்தனையற்ற இருக்கிறோமே. இங்க பாருங்க, ஒரு கதை. ஒரு ஊர்ல, இதெல்லாம் கொஞ்சம் பட்டிமன்ற பேச்சாளர்கள், இந்த மாதிரியான பேச்சாளர்களுக்கு நாமளே நமக்கு நெருப்பு வச்சுக்கிற மாதிரி. இதை சொல்லி தராம வேற என்ன சொல்லி தர? என்கிட்ட கேட்டாங்க ஒரு வாட்டி, நான் வெளிப்படையா சொல்றேன். இந்த ஜல்லிக்கட்டு இருக்குல்ல, போயிருந்தேன். நான் 3 நாள் அங்கதான் இருந்தேன். என்ன காரியம் பண்ணேன்னு தெரியுமா? பதிவு இருக்கு. குப்பை எடுத்த அந்த டிராபிக் சரி பண்றதுல கை கோத்துக்கிட்டு நின்ன. என்னால் முடிந்த ஒரு 40 குழந்தைகளுக்கு தான் என்னால் பராமரிக்க முடிஞ்சது. 40 குழந்தைகளுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்து ஓரளவு ரெடி பண்ண என்னால் முடிஞ்சது. ஏன் கேட்டா, ஒருத்தர் கேட்டார், நீங்க எதுவும் பைட் கொடுக்கலையா? நீங்க எதுவும் பேசலையா? நீங்க இதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. நான் சொன்ன, இப்படி எழுச்சி கொண்ட கூட்டம் வர வேண்டும் என்பதற்காகத்தானே பேசிக் கொண்டிருக்கிறோம். எழுச்சி கொண்ட கூட்டம் வந்ததற்கு பிறகு எதற்கு பேசுவது? அங்க போய் அவர்களுக்கு ஊழியம் செய்வதுதான் எங்கள் வேலை. அதற்காகத்தானே பேசுகிறோம். சிந்தனைகள் தூண்டப்படுகின்ற பொழுது அங்கே போய் முகம் காட்டுகின்றவர்கள் சுயநலவாதிகள். அடையாளம் கண்டுபிடியுங்கள் தோழர்களே. யார் நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்ற அடையாளம் கண்டுபிடியுங்கள். யாருடைய பேச்சை கேளுங்கள் என்றால், உங்களை மனமகிழ்ச்சி படுத்துகின்றவர்கள் பேச்சை விட உங்களை சிந்தனை கூடாக கொண்டு செலுத்துகின்றவர்களுடைய பேச்சை கரம் பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த ருசியைத்தான் சொல்லித்தர வந்திருக்கிறேன். நமக்கு பாட்டன் பூட்டிக்கு ஒரு ருசி இருந்தது. இன்னைக்கு ருசி மாறிடுச்சு. கெட்ட வார்த்தை ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சோத்து பண்டத்துக்கு மேல அலையிறான். பீட்சான்னு பேர். அதுக்கு சொல்லே அருவருப்பா இருக்கு. அது எப்படி திங்குற நீ? 30 பேர் சேர்ந்து மூக்குச்சளி சிந்தன மாதிரியே இருக்குன்னாரு ஒருத்தர். ரசனை போதா? இதான் வேலை. இப்படி தூண்டி விட்டுறணும், நெருப்பள்ளி போட்டுறணும். யாரோ ஒருவருடைய சிந்தனையை எப்ப பார்த்தாலும் அதையே சிந்திச்சிட்டு இருக்கிறது. யாரோ ஒருவன் செரித்த உணவை உண்பது போல் முடிஞ்சது கதை. அறைதான் சுயமான சிந்தனை. நான் பேசி நீங்கள் கேட்டு இருக்கலாம்.
சொல் சுகம் என்று நான் பேசியிருக்கிறேன். மரணம் சுகம், மரணித்தல் சுகம். தமிழ்ல நிறைய சொற்கள் உண்டு மரணத்துக்கு. செத்து போனான், காலமானான், இயற்கை எய்தினான், சிவ பதவி அடைந்தான், டிக்கெட் வாங்கினான், மண்டை போட்டான். இத்தனை சொல் இருக்குல்ல. இதுல எனக்கு பிடிச்ச சொல் இயற்கை எய்தினான், காலமானான். சாபாஷ், சரியான சொல்லல. காலமாதல், காலமாதல், மரணம், காலமாதல். உள்ளுக்குள்ள அப்படியே டிராவல் பண்ண முடியுதுங்க. இங்கிலீஷ்ல கேட்டு பாருங்களேன். He passed away. Where? He passed away. Where he went? தமிழ் தான் சொல்லுது. இயற்கை எய்தினார், இயற்கையில போயிட்டாங்க. தமிழ் உயர்ந்தது. ஆனா இத்தனை சொல்லையும் தூக்கிட்டு சாப்பிடுற சொல். லெனின் மரணம் அடைந்த பொழுது அவன் தோழன் எழுதினானே, என் தோழன் இன்று காலை இத்தனை மணி அளவில் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான். என்ன சொல்? சிந்திப்பதை நிறுத்திக் கொள்ளுதல் மரணம். உங்கள் சிந்தனைக்காக இந்த ருசியை அப்படி போடுறேன். ஒரு சின்ன எறும்பு, ரெண்டு எறும்பு விஷயம் இருக்கு. எறும்பு சாதாரணமானது விஷயம் இல்லைங்க, நம்மளை விட ரொம்ப புத்திசாலி அது. நம்ம கிருஷ்ணகுமார் தான் சொல்லுவாரு, நாய்க்கு 5 அறிவு, நண்டுக்கு 3 அறிவு, மீனுக்கு 2 அறிவு, மரத்துக்கு 1 அறிவு, மனுஷனுக்கு மட்டும் 6 அறிவு. இதை எந்த நாயும் இது வரைக்கும் ஏத்துக்கிட்டது கிடையாது. மனுஷனே சொத்துலி சுத்துறான் அப்படிம்பாரு. அது உண்மைதான் இல்ல? அதுக்கு அறிவு இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன் அறிவை வைத்துக்கொண்டு அதன் அறிவை எப்படி நீ லேபிள் போடுற? உனக்கு என்று ஒரு அறிவு இல்லையா? பாருங்க, நம்முடைய அறிவிலே உயர்ந்தது எறும்பு. சரியான விஷயங்க எறும்பு. நீங்க பாருங்களேன், யானை அப்படிதான். சரியான விஷயம். யானை முள் குத்தி செத்ததே இல்லை தெரியுமா உங்களுக்கு? நாம காட்டுல குடிச்சிட்டு போற பீர் பாட்டில் குத்திட்டு தான் சாவுமே தவிர முள்ளு குத்தி செத்ததே கிடையாது எந்த யானையும். யோசிச்சு பாக்குறேங்க நான். அது எவ்வளவு அவேர்னஸ் தெரியுமா அதுக்கு? அந்த எறும்பு ஒண்ணு இருந்துச்சான். அது ஒரு சின்ன கதை, உங்களுக்கு பழைய கதை உங்களுக்கு தெரியும். அது எறும்பு போய் ஒவ்வொரு அரிசியா எடுத்து போடும். சரியா? பட்டிமன்ற பேச்சாளர்கள் ரொம்ப கவனமா கேட்கணும் இந்த கதையை. நம்மளை பத்திய கதை. ஒரு எறும்பு இருந்துச்சு. அது போய் சோறு அரிசி கொண்டு போய் போட்டே இருந்துச்சு. கூட ஒரு வெட்டுக்கிளி. அந்த வெட்டுக்கிளி சூப்பரா பாடும். அது கிட்டார் வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும். அந்த எறும்பு போய் சேர்த்துட்டு வந்துச்சு சோறை. மழை காலம் வந்துச்சு, எங்கேயும் சோறு கிடைக்கல. இது நிக்குது. இந்த வெட்டுக்கிளி சோறு எடுத்துட்டு போகும்போது கேட்கும், எறும்பு கொடுத்துரும். இப்போ சோறு எடுத்துட்டு போல, அரிசி இல்ல, வெட்டுக்கிளிக்கு என்ன சாப்பாடுன்னு தெரியல, நிக்குது. சாப்பாடு பசிக்குது, குடு. இப்ப எறும்பு சொல்லுச்சு, நீயும் வெயில் காலத்துல உழைச்சி இருந்தா மழை காலத்துல நிம்மதியா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி. இது நீதி கதை. இவ்வளவு தூரம் தான் கதை. இப்ப அதை டெவலப் பண்றான் பாருங்க, எப்படி போறான் பாருங்க சிந்தனையில. அந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுச்சான், இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லச்சான். எறும்பு சொல்லிச்சான், மரியாதையா உன் கிட்டாரை என்கிட்ட கொடு, என் கூட வேலைக்கு வாங்கிச்சான். சரின்னு ஒரு 4-5 நாள் வேலைக்கு போச்சு வெட்டுக்கிளி. 6வது நாள் அதுக்கு பிடிக்கல. பசியோட செத்தாலும் சாமியனை தவிர இந்த கிட்டார் வாசிக்கமெல்லாம் இருக்க மாட்டேன், மரியாதையா என் கிட்டாரை திருப்பி கொடுன்னு கேட்டுச்சான். எப்படியாவது போய் தொலை அப்படின்னு கிட்டாரை கொடுத்துருச்சு எறும்பு. கிட்டாரை வாங்கி வச்சுக்கிட்டு வாசிட்டு இருக்குது வெட்டுக்கிளி. எறும்பு ஓடிக்கிட்டே இருக்கு. அது கிட்டாரை ஆஃப் பண்ணும்போது எறும்பு ஸ்லோவா போகுது, கிட்டாரை வாசிக்கும் போது எறும்புகள் வேகமா போகுது. ஓ, சாயந்தரம் டீ டைம்ல பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுச்சு. நான் வாசிக்கும் போது உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கா? ஆமா. வாசிக்கலனா போர் அடிக்குது. அப்போ ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கலாமா? என்ன, நீ எவ்வளவு சம்பாதிக்கிறியோ நான் வாசிட்டே இருப்பேன், அதுல 10% எனக்கு கொடுக்கணும். சரின்றுச்சான் அந்த எறும்பு. அப்படி 100 எறும்பு கிட்ட பேசியிருக்கு. எல்லா எறும்பும் உழைக்க, இது மட்டும் கிட்டார் வாசிக்கிட்டே இருந்ததான். எல்லா எறும்புக்கும் 1 ரூபா, இதுக்கு மட்டும் 10 ரூபா. உங்களுக்கு எல்லாம் 1 ரூபா, எங்களுக்கு எல்லாம் 10 ரூபா. நாங்க கிட்டார் வாசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறோம்.
சிந்தனைகள் வருகின்ற பொழுது மற்றவர்களை ஏற்றம் தருகின்ற, மற்றவர்களிடமிருந்து ஒன்றை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு விஷயம் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை வசந்தத்தை எள்ளி தருகிறது. ஒன்று சொல்லுகிறேன், எது அத்தியாவசியமானதோ அதை செய்வதை விட எது ரொம்ப விருப்பமானதோ அதை செய்யுங்க. வெட்டிக்கிளி மாதிரி நிறைய சம்பாதிப்பீங்க. இப்போதான் பேசிட்டு வரேன், நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்க சொல்லாதீங்க. பிள்ளைங்களை எல்லாம் படிக்க சொல்லுங்க. நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சீங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம். பிள்ளைகளா இருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மார்க் வாங்கினீங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம். நல்லா படிச்சா நிறைய சம்பளம் கொடுக்கலாம். அவ்வளவுதான் வித்தியாசம். நம்முடைய வாழ்க்கையை நாம ஜெயிக்கணுங்க. எனக்கு தெரிகிறது நாம் ஜெயிக்க வேண்டும். ஏன் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், தோத்துட்டா அடுத்தவன் நம்ம வாழ்க்கை முடிவு பண்ணுவான், ஜெயிச்சுட்டா நம்ம வாழ்க்கை நாமளே முடிவு பண்ணலாம். அவ்வளவுதான். சிந்தனை இவ்வளவுதான். சிந்தனையினுடைய ருசி இவ்வளவுதான். சிந்தனையினுடைய ருசி மேலே ஏறுகின்ற பொழுது என் வாழ்க்கையில் சில வளங்கள் எனக்கு கிடைக்கின்றன என்று மீண்டும் நான் சொல்லுகிறேன். நான் ஒரு 2 செய்திகளோடு நிறைவு செய்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு செய்தி. எப்பொழுதும் சிந்திக்கின்ற பொழுது அபாவ் அடுத்த நிலையில் சிந்தியுங்கள். அடுத்த நிலையில் சிந்திப்பது என்பதுதான் நமக்கான ஒரே வாய்ப்பு. எவன் ஈட்டி எறிந்திருந்தாலும் நம் சிந்தனையினூடாக அந்த ஈட்டியை நாம் தொலை தூரத்தில் இன்னும் எரிந்தாக வேண்டும். அந்த சிந்தனை நமக்கு இருக்கிறதா? நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று பொருள். எக்ஸிஸ்டன்ஸ் என்பது வேறு, லிவிங் என்பது வேறு. நான் ஒரு கருத்து சொல்லுகிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு, நான் அதை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு. பாரதியை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கண்ணதாசன், இவர்கள் எல்லாருக்கும் முன்னால ஒரு கவி இருக்கிறார். அந்த கவியை நாம் அறிமுகம் செய்து கொள்ளவில்லை. அந்த கவிக்கு பேர்தான் ராமலிங்க வள்ளலார். ராமலிங்க வள்ளலார் என்ன கவி தெரியுமா? நம்ம பாரதியை சிலாகித்து சிலாகித்து பேசுகிறோம்ல, நான் இதோ இந்த மேடையில் சொல்லுகிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த கவிதைகளில் முன்னால நிக்கிறவர் வள்ளுவர். சரியான போயிட்டுங்க அவரு. அவரை மாதிரி கவிதையில அவர் ஜெயிக்கவே முடியாதுங்க. அவருடைய கருத்துக்களில் தான் நாம் போகிறோமே தவிர அவருடைய கவிதை இன்பத்திற்குள் நாம் போவதே இல்லை. நான் ஒரு கருத்து சொல்லுகிறேன், ஒரே ஒரு பாட்டு சொல்லுகிறேன். இன்னைக்கு ராத்திரி என்னமா எழுதியிருக்கிறான் பார் மனுஷன் நினைக்கும் உங்களுக்கு. காட்சி, கவிதை என்பது காட்சியில் வரும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. கவிதைங்க அது கருத்து மட்டுமல்ல, அது கவிதை. யோசிச்சு பாருங்க. தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறும், வெளியில ஆறாது. புண்ணுனா ஆறிடுங்க, வடுனா ஆறாது. தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறும், நாவினால் சுட்ட வடு. நாவினால் எதேனும் சொல்லிட்டீங்கன்னா அது மேல ஆறுன மாதிரி இருக்கும், ஆனா உள்ள புண்ணாவே இருக்குங்கிறான் வள்ளுவர். தீயினால் சுட்டது உள்ள ஆறிடும், மேல புண்ணா இருக்கும். ஆனால் வாயினால் சுட்டால் வெளியில ஆறிடும், ஆனா உள்ள ஆறாதுதான். கவிதைங்க இது. நமக்கான சிந்தனையை தூண்டுகின்ற கவிதை வள்ளுவனில் இருக்கிறது, கம்பனில் இருக்கிறது, சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது, பாரதியில் இருக்கிறது, ராமலிங்க வள்ளலாரிடத்தில் இருக்கிறது. நான் இன்றைக்கு சாட்சியம் சொல்லுகிறேன். நான் அறிந்த புலவர்களில் கவிஞன் கவிதையின் ஆழத்திற்குள் கொண்டு போய் ஒரு முனையிலே நம்மை நிறுத்தி வைத்து விட முடியும் என்கின்ற கவிதைகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன். யாருக்கும் அந்த ருசி தெரியல. ஏனென்றால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவரை நாம் பேசவே இல்லை. மொழிக்கான விஷயமாக ஒதுக்கி வைத்து விட்டோம் அவரை. கிடையாதுங்க. பாரதிதாசன் மிகப்பெரிய கவி. அதே மாதிரி தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நம்ம ஊர்ல தமிழ் பாடத்துல எழுதி வச்சிருக்கிறானே, என்ன பண்றது? நான் மலேசியா போயிருந்த போது ஒரு பாட்டு போட்டார் ஒருத்தர், ரொம்ப நல்ல பாட்டு. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னா, இது சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டுனாரு. யோ, இது சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பாட்டு. இதை எழுதினவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 7ஆம் கிளாஸ்ல எழுதி வச்சிருக்கானே. புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சின்ன பையிலே என்கின்ற பாடலை பாடியவர்னு எழுதி வச்சிருக்கான். எங்க போச்சுங்க நம்முடைய ருசி? நாம் ருசி அறியாமல் இருப்பதனால் யார் யாரோ எதையெல்லாம் சொல்லுகிறார்கள், அதையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் ஒரு காட்சியை சொல்லுகிறேன் உங்களுக்கு.
நான் இதை ரொம்ப சிலாகித்து சொல்லுவது வழக்கம். எனக்கு கனவு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப கனவு வைத்திருக்கிறேன். ஐ ஹாவ் எ ட்ரீம் அப்படின்னு ஒருத்தர் பேசி இருக்கிறார், மார்ட்டின் லூதர் கிங். போய் பேச்சு கேளுங்க. எனக்கும் கனவு இருக்கு, உங்களுக்கும் கனவு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கனவு என்ன தெரியுமா? லௌகீக கனவு தான். ஒரு பாட்டிலே சொல்லிவிட்டு போகிறேன். லௌகீக கனவு. வீடு வேண்டும், வாசல் வேண்டும், அழகிய சூழல் வேண்டும், குடும்பம் வேண்டும், தொழில் வேண்டும். இது எல்லோருக்குமான கனவு. பாரதிக்கும் இருந்தது. பாரதி பேச்சு கேட்டான். பாரதி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அவன் காணவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் என்பார் திரிகுட ராசப்ப கவிராயர். அப்படி அப்படி பார்த்தா வானத்துல இருந்து ஆட்கள் வந்துருவாங்களாம். அப்படி பாரதி இப்படி பார்த்தா பராசக்தி வந்துட்டான். பராசக்தி கிட்ட பாரதி கேட்டான், ஏய் பாரதி, I have one obligation. What do you want? காணி நிலம் வேண்டும் பராசக்தி. You want காணி நிலம்? Sanction. அடுத்த வார்த்தை, நம்ம காணி நிலம் வேணும்னு கேட்டோம், கொடுத்தாச்சுன்னா நம்ம போயிருவோம் தானே வாய மூடிக்கிட்டு. பாரதி போல அடுத்த வார்த்தை கேட்டான், அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். ஏய், சாங்ஷன். என்ன ஸ்பெசிபிகேஷன் பாருங்களேன். எப்பவுமே ரசனை என்பது என்ன தெரியுமா? ஸ்பெசிபிகேஷன். பொண்ணு எப்படி இருக்கு? அழகா இருக்கு. ஏய், இந்த படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இப்படியா சொல்லுவாங்க. சோறு எப்படி இருக்கு? செம்ம. என்னது இது? செம்ம, சூப்பரு. சொல்ல தெரியல பாருங்க. நமக்கு குழந்தைகளை கொஞ்சம் தெரியுதா? நமக்கு 3 வாரத்துக்கு அப்புறம் பெப்ப கொஞ்சம் கொஞ்சம் பஜ்ஜி பஜ்ஜி புஜு புஜுன்னு ஆயிடுது. சொல்லிலையே நம்ம கிட்ட. என் அம்மாமா கொஞ்சுவா என்ன, என் ஈரல் குலையேம்பா, என் ஈரல் குலையே, என் மரகதமே, என் சந்தன பெட்டி, என் சர்க்கரையே, என் வைரமே, என் வைடூரியமே, நாம் பெத்த என் தாயே, என் உயிரே, என் கண் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவ நிறுத்தவே நிறுத்த தெரியாது. நமக்கு வளர்றோமே, சொல்லிலையே நம்ம கிட்ட. பாரதி எப்படி கேட்கிறான் பாருங்க. காணி நிலம் கொடுத்தாச்சுன்னா பராசக்தி நிலு, இங்க ஒரு பில்டிங் வேணும் எனக்கு. எப்படி வேணும்? பெயிண்ட் வந்து ஒயிட்ல இருக்கணும். ஓகே, அங்கே தூண் இருக்கணும். தூணில் அடங்கியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், பங்களா. அப்புறம் இப்படி பார்க்கும்போது பொட்டல் காடெல்லாம் தெரியக்கூடாது. அதுக்கு கேணி அருகினிலே தென்னை மர கீற்று அப்படி தெரியணுமா? இளநீரும் கொடுத்துட்டா சாங்ஷன். இப்படி திரும்பி பார்க்கறான். 10-12 தென்னை மரம் பக்கத்தில் வேண்டும். சாங்ஷன். லைட்டிங் எஃபெக்ட் சொல்றாங்க. சாமி கிட்ட கும்பிடும் போது கூட நமக்கு ஒழுங்கா கேட்க தெரியுதா? தெரியலையே. பிச்சை தானங்க கேட்கிறோம். உண்மையா இல்லையா? பிச்சை கேட்கிறோமா இல்லையா? எங்க பாலராவாயன் ஐயா சொல்லுவாரு, மசூதிக்கு போ, சர்ச்சுக்கு போ, கோயிலுக்கு போ, வெள்ள பிச்சைக்காரன் உட்காந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா உள்ள ஓவர் கிரௌடு அப்படிம்பாரு. நமக்கு கேட்கறதும் ஒழுங்கா கேட்க தெரியுதா? பிச்சை தான் கேட்கிறோம், ஒழுங்கா கேட்க தெரியும். அவன் எவ்வளவு கம்பீரமா கேட்கிறான் பாருங்க. அங்கே கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். ஜகஜகான்னு இருக்கக்கூடாது. இப்படி இதெல்லாம் வராது. முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். ஓஷோ சொல்வார், வெளிச்சமாக இருக்கின்றவர்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள், மிதமான வெளிச்சத்திற்குள் வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் வாழ்ந்து ஜெயிக்கிறார்கள் என்பார் ஓஷோ. என்ன வார்த்தை தெரியுமா அது? நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். அப்புறம் மியூசிக் வேணும். அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். என்ன ரசிகண்டா பாரதி நீ! எப்படிடா ரசிச்சு இருக்கிற வாழ்க்கைய? குயில் கத்துனா கேட்க முடியாது தெரியுமா? அதனால அது வால்யூம் குறைச்சாம் பாருங்க. அதான் ரசனை. அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். அப்புறமா கொஞ்சம் நிதானிக்கிறான். வேற என்ன வேணும் உனக்கு? நான் போனேன், எனக்கு லேட் ஆகுது, எனக்கு வேலை இருக்குதுன்னு. அங்கே பாட்டு கலந்திடவே ஒரு பத்தினி பெண் வேண்டும். சாங்ஷன். எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும். நான் வெறும் இந்த சிற்றின்பத்தில் இருந்து விடக் கூடாது தாயே, நான் கவிதைகள் தர வேண்டும்.
நமக்கு கிடைச்ச எல்லாம் கிடைச்சிருச்சா, நம்ம கேட்கிற எல்லாம் கிடைச்சிருச்சா, நாம எங்க நிக்கிறோமா அங்கிருந்து ஏறலாம் பாருங்க பாரதி. அங்கிருந்து ஏறி என்ன சொன்னான், ஏய் பராசக்தி எல்லாம் கொடுத்துட்ட, தேங்க்ஸ் சொன்ன. சரி நான் போயிட்டு வரேன். போக முடியாது, நில்லு. என்னடா சாமி வேணும், நான் எல்லாம் தான் கொடுத்துட்டேனே, வீடு கேட்ட, வைஃப் கேட்ட, சூழல் கேட்ட, எல்லாம் கேட்ட, எல்லாம் கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? அந்த காட்டு வெளியினிலே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும். செக்யூரிட்டியா நிக்க சொல்றாங்க. அந்த அம்மாக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா விளையாட்டா, நீ கவிதை எழுதுறதுக்கு பார்த்துக்கிட்டே நான் செக்யூரிட்டியா நின்னா இந்த பெரம்பலூர்ல ஏதோ வந்து பேசிட்டு இருந்த இந்த பர்வீன் சுல்தானா, அவ யாரா பாத்துக்கிறது? அவ பேச்சை நம்பி ஆயிரக்கணக்கில் வந்து சேர்ந்து இருக்குதுங்களே, இதுங்களை யாரா பாத்துக்கிறது? என் மக்களை நான் பார்க்க வேண்டாமா? இந்த உலகத்தை நான் பார்க்க வேண்டாமா? பாரதி சொன்னா பாருங்க, அதுதாங்க வாழ்வினுடைய உன்னதம். அதை நான் கேட்கிறேன், அதை நான் வாசிக்கிறேன், நான் உணர்கிறேன், என் நிலை உயர்கிறது. அவன் சொன்னா, அம்மா நீ என்ன பாத்துக்கம்மா, நீ பாக்குறன்னு சொல்ற இந்த உலக வேலையை என் பாட்டு பாத்துக்குமான்னு. என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்று பாடியவன் மகாகவி பாரதி. ரசனை என்பது அடுத்தவர்களை உயர்த்த வேண்டும். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேங்க. நான் ஒருத்தர் இருந்தாங்க, உங்க ஊர் வீட்டுல எல்லாம் எப்படின்னு தெரியாது, பொம்பளைங்களை அடிக்கிறவங்க இருக்காங்களா? நான் சொல்லித்தரேன் அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு. அப்புறமா தனியா பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் ஒரு கூட்டம் போடுங்கயா, அடிப்பாங்கல்ல. அவன் எப்ப பார்த்தாலும் கொண்டாடி அடிச்சுட்டு இருப்பாங்க. அவனை ஒரு நாள் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஒன்னும் செய்யல, அவன் ஒரு மாதிரியா இருந்தான்னு பிடிச்சிட்டு போய். ஒரு மாதிரியா இருக்கிறவங்க தானே வைஃப் அடிக்கிறாங்க. போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போன உடனே நைட் எல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க. அடிச்ச உடனே காலையில நீ தப்பு செய்யல போயிட்டு வான்ட்டாங்க. அவன் வந்துட்டு அன்னைக்கு வந்து வைஃப் கிட்ட மன்னிப்பு கேட்டான். தப்பு செய்யாத போது அடி வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நான் அவனை அடிக்க மாட்டேன். இப்படி ஒரு கதைங்க, இப்படி ஒரு கதையை நான் படிக்கிறேன். இப்படி ஒரு கதையை அடிக்கிறவன் படிச்சா எப்படி இருக்கணும்? அவன் போலீஸ் கிட்ட அடி வாங்காமலேயே திருந்துவானா இல்லையா? இதுதான் இலக்கியம் செய்யும். இலக்கியத்தினுடைய விஷயமே ஒரு அனுபவத்திற்குள் போய் அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்னால் சிந்தனையின் மூலமாக ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுதல். சிந்தனையின் மூலமாக அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்தல். எனக்கு எப்பவுமே பெரம்பலூர் பேச்சுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா எதையாவது ஒரு அசைவா ஏதாவது சொல்லிட்டு போகணுங்கிறது எனக்கு விதித்த விதி. ஏதாவது ஒரு ஆழமா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனோம். வைராக்கியத்துடன் இருங்கள். வைராக்கியம் இருக்கட்டும். வைராக்கியம் இல்லை என்றால் முன்னேற முடியாது. வைராக்கியம் என்பது லௌகீக விஷயங்களின் பால் ஓடுவதல்ல. லௌகீக விஷயங்களில் இருந்து நகர்ந்து நின்றும் கூட நம்முடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குல்ல, நம்முடைய உயர்வு இருக்கு இல்லையா, அந்த உயர்வை தக்க வைத்தல். அந்த வைராக்கியம், அந்த வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை சொல்லிவிட்டு போகிறேன். இந்த பாலும் பழமும், அப்புறமா இந்த பாவ மன்னிப்பு, இந்த பாப்பாலேயே ஒரு படம் எடுத்தாரு. யாருங்க? சாபாஷ் பீம் சிங். இந்த பெரியவங்களுக்கு தாங்க அந்த பேர் தெரியுது, சின்ன பிள்ளைகளுக்கு தெரியல. அவர்களுக்கு தெரியப்படுத்தணும், நம் வரலாறு நமக்கு தெரியணும். பாருங்க, அந்த சொல்லுல அந்த பீம் சிங்குடைய பையன் ஒருத்தர் இருக்காரு. அவர் யார் தெரியுமா? இருக்காது, பி லெனின், படத்தொகுப்பாளர். எங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்ன்ற அந்த டிவிடிக்கு அவர் தான் வந்து எடிட்டரா இருந்தவர். இஸ் a legend. இந்த லெஜெண்ட் அப்படிங்கிற சொல் என்ன ரொம்ப சமீப காலமா கொடையுது. பெட்டர் பெஸ்ட் எல்லாம் இல்ல, இப்பெல்லாம் லெஜெண்ட் தான். லெஜெண்டா இருக்கணும். எக்ஸலண்ட் எல்லாம் பேசிட்டு இருந்தேன் நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால. இப்போ எக்ஸலண்ட் எல்லாம் பேசுறது இல்ல. பெட்டர் பெஸ்ட் எக்ஸலண்ட், நோ 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 நோ, லெஜெண்ட் அப்படி நிக்கணும். அது தமிழ் வார்த்தை என்னன்றதை திருமாறன் சார் சொல்வார். எனக்கு தெரியல. நான் தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி, PhD எல்லாம் படிச்சிருக்கிறேன், தெரியல எனக்கு. ஆனா என்னன்னா, ஐ படத்துல சொல்லி இருக்கிறாரு ஒரு டயலாக்ல, அதுக்கும் மேல. அதுதான் நினைக்கிறேன் லெஜெண்ட் அப்படின்னா. எதுவா இருந்தாலும் அதுக்கும் மேல. பி லெனின் ஒரு லெஜெண்ட். அவர் ஒரு நாள் வந்து
உட்கார்ந்திருக்காரு. ஒரு தோழர் எனக்கு சொன்னது, பி லெனின் பத்தி சொன்னதுங்க. அவரை பற்றி நமக்கு நிறைய தெரியாது. நான் ஏன் அவரை பற்றி பேச வேண்டும்? நான் சந்தித்த ஒரு மாமனிதர், உணர்வாளர், வெளிச்சமாக சிந்திக்கக்கூடியவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஒருத்தர் இப்படி கையை கட்டிக்கிட்டே நின்றுட்டு இருந்தாராம். அவர் சொன்னாரா, நான் சொல்லிட்டேன் இல்லையா, நீங்க போங்க, இந்த படத்தை நான் பண்ணலைங்க, நீங்க எடுத்துட்டு போங்கன்னு. சின்னதா டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் பண்ணவரை கூப்பிட்டு, நீங்க வாங்க, உங்க ஆக்கம் என்னன்னு கொடுங்க, நான் செய்யறேன்னு சொல்றாராம். அப்படி கையை கட்டி நின்றுட்டு இருந்தவர் வேற யாரும் இல்லை, இயக்குனர் சங்கர். எடுத்துட்டு போன்னு சொன்ன படம் வேற எதுவும் இல்லை, எந்திரன். பண்ணமாட்டேன்னு சொல்லிட்டாராம். பாருங்களேன், பண்ணமாட்டேன்னு சொல்றதுக்கு என்னங்க, ஒரு சிறிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா என்று 4 தடவை கும்பிடு போடுகின்றவர்கள் மத்தியில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்ற துணிச்சல் இருக்கின்றவர்கள் என்ன பார்த்தா அவங்க அதுக்கு மேலதான். யார் நின்னாலும் அதுக்கு மேல அவங்க. சில விஷயத்துக்கு நோ சொல்லணுங்க, சில விஷயத்துக்கு எஸ் சொல்லணும். இது நமக்கு இருக்குதா? எவ்வளவு பெரிய ஒரு ருசி தெரியுமா இது? இந்த ஆட்சி, உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இந்த எழுச்சி எப்பொழுது சாத்தியமாகிறது? மனதிற்குள், சிந்தனைக்குள் சில திரைகள் விலகுகின்ற பொழுது, பெறுவதற்கும் இழப்பதற்கும் ஒன்றும் இல்லை என்கின்ற ஞான வெளியில் நிற்கின்ற பொழுது இது சாத்தியமாகும். பாருங்க, அவர் சொன்னாருங்க, அவரை நான் என்னுடைய பேச்சுக்காக என்னுடைய கல்லூரிக்கு கூப்பிட்டு இருந்தேன். ஒரு ஜுவல்லா பை போட்டு குழந்தை மாதிரி வந்தாருங்க. நான் எப்பவுமே இந்த புத்தக கண்காட்சியில் சரவணன் தர்றதில்ல, வாழ்த்துக்கள் சரவணன், பூங்கொத்து கொடுப்பாங்க தெரியுமா? எனக்கு அந்த பூங்கொத்து கொடுக்கறதுல ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை உண்டு. பெர்னாட் ஷா தான் எனக்கு அதற்கு வழி தந்தான். உங்களுக்காக புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. பூக்கள் உயர்ந்தவை, சரியா? பூக்கள் உயர்ந்தவை. நாம் உயர்ந்ததாக யாரை கருதுகிறோமோ அவர்களுக்கு அந்த பூக்களை கொண்டு வந்து அவர்களிடத்தில் கொடுக்கிறோம், சரியா? உயர்ந்த ஒன்றை கொண்டு வந்து உயர்ந்த ஒருவருக்கு பரிசாக தருகிறோம், அப்படித்தானே? பெர்னாட் ஷா சொல்லுகிறான், நீ யாரை உயர்ந்ததாக நினைத்தாலும் அந்த பூ அவர்களை விட உயர்ந்தது என்று பேசுகிறார் பெர்னாட் ஷா. பூக்களை தரிசிக்க வேண்டுமா? புறப்பட்டு போ. எங்க பூ மலர்தோ அங்க போய் நின்று பாரு, எடுத்துட்டு வந்து கொடுக்காத, அது பூக்களுக்கு செய்கின்ற கண்ணிய குறைவு என்று பெர்னாட் ஷா பேசுகிறார். என்னுடைய மேடையில் இருக்கக்கூடிய பூச்சாடிகளில் நான் பூக்களை வைப்பதில்லை, காரணம் குழந்தைகளின் தலையை வெட்டுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று பேசுகிறார். ஆடி பண்ணுங்க. அதனால சுற்றுச்சூழலியலாளரை நான் கண்ணியப்படுத்துகின்ற பொழுது அவருக்கு சொன்னேன், இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரை விடவும் நீங்கள் தான் இந்த உலகத்திற்கு முக்கியமானவர் என்று நான் சொன்னேன். அவரிடத்தில் சொன்னேன், பூக்களை கொடுக்க மாட்டோம் எங்க காலேஜ்ல, பழங்களை கொடுப்போம். சரவணன், பழங்களை கொடுப்போம். யாரேனும் பேசுவதற்கு வந்தால் அவர்களுக்கு பழங்களை கொடுப்போம். அதை ஒரு பொக்கே மாதிரி பண்ணி கொடுப்போம், பழங்களுடைய பொக்கே. ஆனால் பழங்களை விட உயர்ந்தவை புத்தகங்கள், அதை கொடுப்பதற்கு நன்றிகள். அந்த பழங்களை நாங்க கொடுத்தோம். கொடுக்கும் போது அவர் வெளியில வேகமா போயிட்டாருங்க. சின்ன குழந்தை மாதிரி நான் அவர் பின்னால ஓடுறேன், ஐயா ஃப்ரூட் பொக்கே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு. அவங்க கேட்டாங்க, ஃப்ரூட் பொக்கே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்ல வந்தியே, ஃப்ரூட் பொக்கே எடுத்துட்டு வந்தியான்னு கேட்டார். அது டிபார்ட்மெண்ட்ல இருக்கியா? ஒரு நிமிஷம் ஏன் எடுத்துட்டு வந்துடுறேன்னு. இல்ல நானே வரேன் அப்படின்ட்டு அந்த ஜோல்லா பை மாட்டிட்டு வந்தாருங்க. என்னன்னு தெரியல, எங்களுடைய இந்த புயல்ல 2 மரம் சாஞ்சிருச்சு. ரொம்ப அழகா ஒரு சோலைகளுக்கு மத்தியில் இருக்கும் என்னுடைய கல்லூரி. தயவு செய்து சென்னை வந்தீர்கள் என்றால் என்னை சந்திப்பதற்கு கல்லூரிக்கு வாங்க. ரொம்ப அழகான ஒரு டிபார்ட்மெண்ட்ல அந்த துறையில நாங்க இருக்கோம். அவர் வந்தாரு, அவருக்கு என்னமோ குஷி ஆயிடுச்சு, வந்து உட்கார்ந்தாருங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயம், பரவீன் ஏதோ சொல்ல தோணுது சொல்றேன் அப்படின்னாரு. சொல்லுங்க யானை. அவர் சொன்னது அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேங்க. கொஞ்ச நேரம் தாங்க பேசினாரு. அப்பா, சில பேர்களினுடைய சொற்கள் பாருங்களேன், என்ன மாதிரி ஆர்ப்பாட்டமாகவும் அழகாகவும் பேசுகின்றவர்களுடைய பேச்சை கேட்டு நமக்கு பழக்கம். இப்படி ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக பேசிவிட்டு போகின்றவர்கள் எங்களை போன்றவர்களை விட ஆழமான சிந்தனைகளுக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் காணுங்கள். எனக்கு ரொம்ப முக்கியமா தோணுது, இதை சொல்லணும்னு தோணுது. இல்லை என்றால் பேச்சுத்துறை வாழாது. மிக ஆழமான ஒரு விஷயம் நான் சொல்லுவது. அவர் அப்படின்னு சொல்லிட்டு, பர்வீன் நீ 8 பேர் நாங்க இருக்கோம், நீ இந்த போட்டோகிராஃபி பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டார். ஏயா, எனக்கு போட்டோகிராஃபி பிடிக்கும்.
யார் தெரியுமா நல்ல போட்டோகிராஃபர்? சொல்லுங்க. இதெல்லாம் என் பிரேம்ல வந்துடணும்னு நினைக்கிறவன் இல்ல போட்டோகிராஃபர். அப்போ ஒரு சிந்தனை, இதெல்லாம் என் போட்டோ பிரேம்ல வரக்கூடாதுன்னு எவன் ஒருவன் விளக்குறானோ அவன் தான் போட்டோகிராஃபர். ஒரு சிலை, ஒரு பாறை இருக்கிறது, தேவையற்றவற்றை நகர்த்தி விட்டால் சிலை வருது இல்ல. ஒரு பிரேம் வைக்கும் பொழுது தேவையற்றவை தன்னுடைய பிரேம்ல வந்துடக்கூடாதுன்னு எவன் ஒருவன் பிரேமை பிக்ஸ் பண்றானோ அவன் தான் நல்ல போட்டோகிராஃபர். இந்த போட்டோகிராஃபருக்கும் சொல்லிக்கிறேன், எல்லா விஷயங்களும் வந்துடக்கூடாது, எது வரணுமோ அது மட்டும் தான் வரணும். அந்த மாதிரி ஒரு போட்டோகிராஃபர் இருந்தானா, அந்த போட்டோகிராஃபருடைய போட்டோ வந்துச்சுன்னா அந்த போட்டோவுக்கு அப்படி ஒரு பேர் புகழ் கிடைக்குமா. எந்த பத்திரிகையில வந்தாலும் அந்த பத்திரிகை அன்னைக்கு அந்த வருஷம் வந்து சரியான விற்பனைக்கு போகுமா. அந்த போட்டோ வர பத்திரிகை மட்டும் அவ்வளவு விற்பனை ஆகும். அதனால பத்திரிகையாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவருடைய போட்டோவை போய் கேட்பாங்க. அந்த ஆள் வந்து சுத்திக்கிட்டே இருப்பான், ஒரு இடத்துல நிக்க மாட்டான். ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு, ஒருத்தர் வந்து அந்த போட்டோகிராஃபர் மேல ஃபேன் ஆகி அவரை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் பண்றதுக்காக போயிருக்காரு. போகும்பொழுது இது லெனின் சொல்லும் பொழுது ரொம்ப சிம்பிளா சொன்னாருங்க. நான் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமா சொல்லிட்டு இருக்கேன், அதை ஸ்லோவா சொன்னார். ஆனா அது வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரியே இருந்தது எனக்கு. அவன் என்ன பண்ணிருக்கான், இந்த போட்டோகிராஃபரை தேடி போயிருக்கான். போகும்பொழுது 3 மாசம் ஆகி அவனுக்கு கிடைக்கல. அவன் 3 மாசத்தினுடைய கடைசியில ஒரு கிராமத்துல அவனை கண்டுபிடிச்சிருக்கான். கண்டுபிடிச்சு கேட்டிருக்கான் எங்கன்னு. அவன் மலை மேல இருக்கிறாரு. எப்போ போனாரு தெரியலங்க, ஒரு வாரம் 10 நாள் இருக்கும், போயிட்டாரு. எப்போ இறங்குவாரு தெரியாதுங்க. சரி வாங்க நம்ம ஏறலாம்னு சொல்லிட்டு பண்ண உடனே கூட வந்த குரூ சொல்லிச்சான், நாங்களாம் வரமாட்டோம், மரியாதையா நீ போய்க்கோணும். ஏன்னா அந்த மலையில ஏற முடியாது. இவர் என்ன பண்ணிருக்காரு, 8 மணி நேரம் அந்த இதை மாட்டிக்கிட்டு, இந்த கேமராவை மாட்டிக்கிட்டு ஏறி இருக்காரு. ரத்த கரையில போய் உட்காந்து பார்த்தா அது ஒரு பனி மலையா. அங்க போட்டோகிராஃபர் இல்ல. தேடி தேடி பார்த்திருக்கிறாரு, அவர் இல்ல. மலை முகடுல ஒரு சின்ன கேமரா இருக்கு. கேமரால ஒரு லைட் இப்படி பிளிங்க் ஆகுது. பிளிங்க் ஆன உடனே அடடா கேமரா இருக்குன்னு போனா அதுக்கு பின்னால ஒரு சின்ன பாறை, பனிப்பாறை, அதுக்குள்ள மறைஞ்சு உட்காந்துருக்கான் இந்த கலைஞர். ஐயோ சார், உங்களதான் சார் தேடி வந்தேன் அப்படின்னாராம். உட்காந்து சார் உங்க படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எப்போ சார் வந்தீங்க? 15 நாள் ஆச்சா சார். எப்போ சார் போவீங்க? சாப்பிட்டீங்களா சார்? தூங்குனீங்களா சார்? எதுக்கு சார் வந்தீங்க? இங்க அவர் ஸ்லோவா சொல்றாரு, இங்க ஒரு பனி புலி ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கான், அதை போட்டோ பிடிக்க வந்தேன். பயந்து போய் பக்கத்துல ஒண்டி புலி வந்துருச்சா சார்? வருமா சார்? பேரார்வம் என்பது என்னது? இதுதான். உட்காந்துட்டே இருக்கான் அந்த மனுஷன். அன்னைக்கு ராத்திரி எல்லாம் இவனும் உட்காந்துட்டு இருக்கான், சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னதுனால. காலையில ஒரு 4 மணி இருக்குங்க, சரசரன்னு ஏதோ சத்தம். பார்த்தா போட்டோகிராஃபர் எந்திரிச்சு அங்க போய் நிக்கிறாரு. பார்த்தா புலி வந்துருச்சு. கரெக்டா ஃப்ரேம் செட் பண்றாங்க. அவன் ஃப்ரேம் செட் பண்ணிட்டு அதை பார்க்கறான். பார்த்துட்டு அவனுடைய உதட்டுல ஒரு மெல்லிதான ஒரு சிரிப்பு, இப்படி சிரிச்சான். சபாஷ் அப்படின்னு சிரிச்சிட்ட உடனே இவன் பக்கத்துல நிக்கிறவன், நான் பார்க்கிறேன் சார் பாருன்னார். இவன் பார்க்கறாங்க, பார்த்துட்டு சிரிக்கிறான். ஏன்னா இவன் கலைஞனை ரசிக்கிறவன் இல்லையா. அப்படி ஒரு காட்சியை படம் பிடித்து விடவே முடியாதபடிக்கு ஃப்ரேம் அடிச்சிருக்கான். பின்னால வந்து ஒரு சூரியன் உதயமாகி கொண்டிருக்கிறது. ஒரு பனி புலி வாயை திறந்துட்டு அப்படி இருக்குது. பின்னால பனி உருகி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரியான ஃப்ரேம் பார்த்துட்டு கையெடுத்து அப்படியே கும்பிட்டானா. அவரை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கும்போது புலி போயிருச்சு. போட்டோ பிடிக்கல. பிடிக்காததை பத்தி இவன் வருத்தப்படுறான். சார் சாரி சார், மன்னிச்சிருங்க சார், எனக்காக தானே சார் நான் இப்படி பேசி நடுவில் இப்படி டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா நீங்க அந்த பிடிச்சிருப்பீங்கல்ல சார். சார் சாரி சார். உடனே அவர் நிதானமா சொன்னாரா, நான் வேணும்னு தான்ப்பா பிடிக்கல, விடு அப்படின்னாராம். ஏன் சார் நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். என் மூளைக்குள் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நான் அப்படியே கடத்துறேன். அவர் சொன்னாரா, நீ பார்த்துட்டல்ல, புரியல,
என்ன தெரியுமா பதிலு? என் கண்கள் தரிசித்த ஒரு காட்சியைத்தான் இந்த உலகம் புகைப்படமாக பார்க்குமே தவிர யார் ஒருவர் கண்ணும் தரிசித்து விட்ட ஒரு காட்சி என் புகைப்படமாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்று சொன்ன அந்த கலைஞன், அந்த ஒற்றை ரசிகனுக்காக அந்த பிரேம், அவ்வளவுதான். அந்த பிரேம் அவன் பிடிக்கவே இல்லை. ஏனென்றால் அந்த காட்சியையும் அவன் பார்த்தான், அந்த படத்தையும் அவன் பார்த்தான் என்றால் அது தன்னுடைய காட்சி இல்லை என்று முடிவு செய்த ஒரு கலைஞன். இதுதான் லெனின் சொன்ன வைராக்கியம். ஒரு கலைஞன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அறிஞன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அன்பானவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு விழிப்புணர்வு கொண்டவன் எப்படி இருக்க வேண்டும், யார் மனிதனில் உயர்ந்தவர்கள் என்கின்ற சிந்தனையை எனக்கு வாசிப்பு தருகிறது. அந்த வாசிப்பின் ருசியில் நான் என்னை மறக்கிறேன். என்னை மறக்கக்கூடிய அந்த நிலையில் நான் ஞானம் பெறுகிறேன். அந்த ஞானம் பெறுகின்ற அந்த வெளி வாசிப்பாளர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பேர் உவகையும் பேராசையும் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.